கடலூர் புதுச்சேரி சாலையில் இடையூறு ஏற்படுத்தும் விதமாக ஹாரன் அடித்தது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இயக்குநர் சேரன் மீது தனியார் பேருந்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்டு பெறலாம். விவேக், விவரம் சொல்லுங்க. வணக்கம் கோபால். கடலூர் புதுச்சேரி சாலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இயக்குநர் சேரன் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதாவது புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று தொடர்ந்து ஹார்ன் அடித்து வந்ததால் அந்த பெரிய கங்கனாங்குப்பம் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா தனது காரை நிறுத்தி தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட 2 நிமிடத்திற்கு மேலாக இந்த வாக்குவாதம் நீடித்த நிலையில கடலூர் புதுச்சேரி சாலையில பரபரப்பு ஏற்பட்டது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமா கடலூர்ல தனியார் பேருந்துகள் 20க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள், இந்த சம்பவம் தொடர்பாக தனியார் பேருந்துகள்ல 20க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள்ல ஹேர் ஹாரன் பயன்படுத்துவதாக போலீசார் போக்குவரத்து துறையிடம் சார்பில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் கடலூர் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகார்ல பாத்தீங்கன்னா பயணிகளுடன் வந்த பேருந்து இயக்குநர் சேரன் நடுவழியில் நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தவறு எனவும், அதே போல இயக்குநர் சேரன் காவல்துறையிலோ அல்லது போக்குவரத்து துறையிலோ புகார் அளித்திருக்கலாம். ஆனால் தானாகவே சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் வைத்துள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துகள்ல தற்போது பயன்படுத்துவது ஏர் ஹாரன் இல்லை எனவும் எலக்ட்ரிக் ஹாரன் தான் பயன்படுத்துகிறோம். எனவே போடப்பட்ட பேருந்துகளில் போடப்பட்ட அபராதத்தை திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை விடுத்து மீண்டும் அபராதம் விதிப்பதை போலீசார் அதனை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கூட அவர்கள் அந்த மனுவை காவல்துறையிடம் வழங்கியுள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த வாக்குவாதம் தொடர்பான பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த 2 நிமிடம் பதிவான காட்சிகளையும் வைத்து அந்த தனியார் உரிமையாளர் சங்கம் சார்பில் இப்போ காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோபால். விவேக் குமார், விவரங்களுக்கு நன்றி.